Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தந்தை ஆசருக்கும் இடையில் நடந்தவைகளை நேற்று வரை நாம் கேட்டிருக்கிறோம். அவர்களுடைய சதி வலையிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அவர், நான் உங்களையும் உங்களுடைய தெய்வங்களை விட்டு நான் விலகி போகிறேன், என்னுடைய ரப்பிடத்தில் நான் புறப்பட்டு போகிறேன், அவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான் என்று அவர் நாடு துறந்தார். அவருக்கு அல்லாஹ் வயதான காலத்தில் குழந்தையை கொடுக்கின்றான். அந்த குழந்தை, முதல் குழந்தை இஸ்மாயில், இரண்டாவது குழந்தை இஸ்ஹாக் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது குறித்து புகாரியில் வரக்கூடிய 2 செய்திகளை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், قال لم يكذب إبراهيم عليه السلام إلا 3 கதபாத். இப்ராஹிம் நபி அவர்கள் 3 விஷயங்களிலே தவிர வேறு எதிலும் அவர் பொய் சொல்லவே இல்லை. 3 விஷயத்தில் அவர் பொய் சொன்னார். யார்? இப்ராஹிம் நபி. சிந்தைனி மின்ஹுன்ன ஃபீ தாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல். அந்த 3இல் 2 அல்லாஹ்வுடைய தனித்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகிற போது அந்த இடத்துல ஒரு பொய்யை சொல்கிறார். 2 இடத்துல அந்த மாதிரி பொய் சொல்றார். அது என்ன? அவர் சார்ந்த சமூகத்திடம் அவர் ஏகத்துவ பிரச்சாரத்தை, கடவுள் என்பவன் ஒருவன் தான், அவன் பிறக்காதவன், இறக்காதவன், என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவன், அவன் கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை, மரமும் இல்லை, மட்டையும் இல்லை என்று சொல்லி பார்த்தார். யாரும் கேட்கல. அப்போ அவர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வந்தார், இவங்களுக்கு புத்தியை போட்டணும் அப்படின்னு சொல்லி. வருடத்துக்கு ஒருக்க ஊருக்கு வெளியில போய் திருவிழா கொண்டாடுறதுக்காக வேண்டி எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும்போது இப்ராஹிமையும் கூப்பிடுறாங்க, எப்பா நீனு வா, நம்மளும் என்ன இந்த என்னது பிரியாதுக்கு போய் அங்கே போய் ஒடுக்கத்து போதும் கஞ்சி சோறு ஆக்கி தின்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன அவரை கூப்பிடுறாங்க. ஆனா அவரு இல்ல, இன்னி சகீம், இது குர்ஆன்ல வருது, நான் நோயாளி, என்னால் வர முடியாது, நோயாளி கிடையாது. ஆனா என்ன, அவங்க செயல்ல பங்கு கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பொய் சொல்றாரு, நான் நோயாளி, வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருக்கார், இவங்களுக்கு சரியான முறையில பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாரும் ஊரை காலி வந்து அங்கே ஒடுக்கத்து பகுதியில போறாங்க சோதாய திங்கிறதுக்கு. அப்போ ஊரே காலி ஆயிரும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும் செஞ்சிரும் அப்படின்னு அவர் பிளான்ல இருக்கும்போது அவரையும் சேர்த்து கூப்பிட்டாங்க, நான் வரக்கூடிய நோய் சரியா வராது அப்படின்னு சொல்லி சொல்ல. இது ஒரு பொய். இன்னொன்று, அவர் தான் இந்த குட்டி குட்டி சிலைகளை உடைத்தார், நம்ம கேட்டோம். ஆனா இவங்க போய் திருவிழாவெல்லாம் கொண்டாடிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது குட்டி குட்டி தெய்வங்கள்லாம் நொறுங்கி போய் கிடக்குது. பெரிய சிலை மட்டும் என்ன அப்படி என்ன ஜம்முன்னு இருக்கு, அது கழுத்துல ஒரு கோடாரி இருக்கு. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கும்போது, இன்னும் நீங்க இதை பெரிய தெய்வமா நினைக்கிறீங்களோ வெங்கடாச்சலபதி, இன்னும் அதை கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. செய்தது அவரு, ஆனா யார் செய்தாலும் இல்லை, அவர்கிட்ட கேளுங்க, இந்த தெய்வத்துக்கு கேளு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொய் சொல்றாரு. அப்போ 2 இடத்துல இறைவனுடைய தனித்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகிற போது 2 இடத்துல அவர் என்ன செய்றாரு, ஒரு பொய்யை சொல்லிடுறார். மொத்தம் 2 பொய். அடுத்தது 3வது பொய், அதான் இப்போ விஷயத்துக்கு வர்றோம். கால பைனாஹுவ தாத்த யௌமின் வசாரா. ஒரு நாள் இப்ராஹிம் நபியும் அவருடைய மனைவி சாரா, அவன் மனைவி பேர் என்ன பேரு, சாரா,
அந்த ரெண்டு வரும். இது அத்தா அல ஜப்பாரி மினல் ஜபாபிரா. அவங்க அப்படியே என்ன செய்றாங்க, பயணம் போறாங்க. அவங்க பயணம் போறாங்க. போகும்போது வழியில ஒரு கொடுங்கோல அரசன் அவன் என்ன செய்யறான் இருக்கிறான். அந்த ஊரை கடந்து தான் அவங்க அடுத்த ஊருக்கு என்ன செய்யணும், பயணம் போகணும். அப்போ அந்த ஊரை அவங்க கடக்கும்போது கீழ லகு, அந்த ஊர்ல உள்ளவங்க போய் அந்த அரசன்கிட்ட போய் அந்த குறுநிலர் மன்னத்தை போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இது மாதிரி என்ன சொல்றாங்க, இன்ன ஹாஹுனா ரஜுலன் மாஹு இம்ரத்து மின் அஹ்சனின் நாஸ். ஒரு ஆண் புதுசா வந்திருக்காரு, அவரோட ரொம்ப அழகான ஒரு பொம்பளை என்ன கூட வர்றா அப்படின்னு சொல்லி அந்த மன்னத்தை போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. மக்களிலே அவ பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறா அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஃபார்சல இலைஹி ஃபஸஅலுஹு ஃபகால மன் ஹாதிஹி. அப்போ உடனே அவன் ஒரு ஆளை அனுப்புறான், இப்ராஹிம கூட்டு வர சொல்றான். இப்ராஹிம் நபி என்ன செய்றான், கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து மன் ஹாதி, அந்த பொண்ணு யாரும் கூட வந்திருக்கானவ யார் அப்படி சொல்லி கேட்கிறான். அப்போ இப்ராஹிம் நபி சொல்றாரு, இங்கதான் ஒரு பொய் சொல்றாரு, உஹ்தி, அது என் சகோதரி அப்படின்னு சொல்றாரு. மனைவிய சகோதரின்னு என்ன செய்றாரு, ஒரு பொய் சொல்றாரு, உஹ்தி. அதான் சாரா அங்க போய் சொல்லிட்டு, ஏன்னா இவங்க என்ன நோக்கத்துல கூப்பிட்டு கேட்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு பொய்யை சொல்லிட்டு நேர மனைவிட்ட வர்றாரு. மனைவிட்ட வந்து, யா சாரா லைஸ் அலா வஜிகில் அருந்தி மூமினுன் கைரி வ கைர். அதாவது இந்த பூமியில என்னையும் உன்னையும் தவிர வேற யாரும் முஸ்லீம் இல்லை. நம்ம ரெண்டு வந்து மூமினா இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், சரிதானா? அப்படி இருக்கும்போது என்ன, மூமினுன் கைர் கைர் வ இன்ன ஹாதா சஅலனி ஃபஅக்பர்துஹு அன்னகி உக்தி. அந்த ஆளு என்ன பத்தி கேட்டான், ஆனா நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, அதாவது உன்னை பத்தி கேட்கும்போது நான் என்னன்னா, நீ என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி நான் செய்த சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுனால இப்போ அவங்க என்ன செய்வாங்க, உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாலும் விசாரிப்பாங்க, உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாலும் விசாரிப்பாங்க. அப்படி விசாரிச்சா நீ என்ன பொய்யனாக்கிறாத, என்ன பொய்யனாக்கிறாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி சாராட்ட என்ன அவர் சொல்றார், யா சாரா லைஸா அலா வஜிஹில் ஆலி மூமினுன் வலா மூமினத்தின் கைரி வ இன்ன ஹாதா சஅலனி ஃபஅக்பர்து அன்னகி உக்தி ஃபலா தக்ரிபீனி ஃபஅர்ஸல இலைஹா. அப்போ உடனே அங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பிட்டாராம். அந்த ஆளு தகலத் அலைஹி லஹப யதனாவலுஹா. இந்த அம்மாவை என்ன செய்யறான், கூப்பிடுறாங்க. அரசர் கூப்பிடுறாரு, வாங்க. அப்ப இந்த அம்மா போகும்போது அந்த அரசன் அந்த சாராவை கையை பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறான், முயற்சிக்கிறான். ஏன்னா எல்லாரும் ஏற்றி விட்டாங்க, அவன் பார்க்கறதுக்கு லட்சணமா இருப்பான் அப்படின்னா இந்த பொம்பளை அவங்க கூட்டு போகும்போது அவன் என்ன செய்யறான், கையை பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கும் போது லஹபயத்த நாவலு எதுகி ஃபௌகித, அவனுக்கு கை என்ன சுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்க போகும்போது கை அவனுக்கு வலிப்பு வந்துருச்சு. ஃபௌகித ஃபகால உதஇல்லாஹ லீ வலா அதுர். அப்போ உடனே இந்த நேரத்தில் பார்த்து சுண்டு வந்துருச்சு, அவனுக்கு வேற வழி தெரியல. அப்போ அந்த அம்மா பார்த்து சொல்றான், அல்லாட்ட எனக்காக நீ துவா செய், நான் இன்னமும் உன்னை எந்த கஷ்டப்படுத்த மாட்டேன், உனக்கு எந்த கேடு செய்ய மாட்டேன், தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், சொல்லுகிறான். உதுல்லா அலி அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல அந்த அம்மா பிரார்த்திக்கின்றார்கள். யாரு, சாரா. ஊத்துலிக்க, அப்ப அவன் கை நார்மல் ஆயிடுச்சு, சுண்டு வராம நரி சரியாயிடுச்சு. அப்போ உடனே திரும்ப நம்ம அவளை பிடிக்கணும்னு போறான், திரும்பவும் சுண்டு வருது, திரும்பவும் அவள்கிட்ட கெஞ்சுறான், எனக்காக வேண்டி துவாச்சி, நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் சொல்றான். திரும்ப அந்த சாராங்கிறவங்க பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாட்ட. அவனுக்கு அந்த வலிப்பு என்ன நின்று போச்சு. நின்று போனதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய அடியாட்களை சிலரை கூப்பிடுறான். கூப்பிட்டு ஒருதனை கூப்பிட்டு, கால இன்னக்கும் லம் தஅதூனி பி இன்சான் இன்னமா ஆதைதுமுனி பி ஷைத்தான். ஏண்டா படுக்காளி பேரோட ஒரு அழகான பொம்பளை இருக்கான்னு நீங்க சொன்னீங்க, கடைசியில அந்த பொம்பளை கையை நிட்டதுனால எனக்கு சுண்டு வரடா சண்டாள பாவிய. நீ மனுஷனை கொண்டு வந்தீங்களா அல்லது வந்து சைத்தானை தான் கொண்டு வந்து பாட்டீங்களா
அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சேவகர்கள் இருப்பாங்களா இல்லையா, அடியாட்கள், அவங்கள்ட்ட என்ன செய்யறான்னா அவன் கடிந்து கொடுக்குறான், சண்டை போடுறான், சத்தம் போடுறான். இன்னமா ஆத்தை துமுனி விஷயத்தான் அகதமா ஹாஜர். இப்போ இன்னும் வேற வழியே இல்லை. இன்னும் அவன் கிட்ட போனா இன்னும் நமக்கு என்ன செய்ய, சுண்டு வந்துடும், நாம உங்க வீடு இருக்க முடியாதுங்கிற முடிவு பண்ணிட்டு இங்கதான் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த சாரா என்கிற இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கு ஹாஜர் என்கிற ஒரு பெண்ணை என்ன செய்யறான், பணிவிடை செய்வதற்காக வேண்டி அவன் வழங்குகிறான். யாரு? அந்த மன்னன், அந்த அரசன் ஹாஜர் என்கிற ஒரு பெண்ணை பணிவிடைக்காக, ஒரு அடிமை பெண்ணை பணிவிடை செய்வதற்காக வேண்டி சாராட்ட என்ன செய்கிறான், ஒப்படைக்கிறான். ஹாஜர அப்போ அந்த ஹாஜரை கூப்பிட்டுக்கிட்டு சாராவும் நேர இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க, வர்றாங்க. இப்ராஹிம் நபிட்ட வரும்போது இப்ராஹிம் நபி காயும் சல்லி, அவர் நின்று என்ன செய்யறாரு, தொழுதுகிட்டு இருக்கிறார். அவரு தொழுதுகிட்டு இருக்கிறார். எதிகி மஹியா, அப்போ தொழுதுட்டு அவர் தொழுகையில என்ன செய்யறாரு, சமிக்க காட்டாருன்னு வருது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் வார்த்தையால பேசாம கையால் என்ன செய்யறாரு, சமிக்கை காட்டினார். நம்ம தொழுகிற மாதிரி தொழுகையாளர் நம்ம நினைக்க வேண்டாம். ஏதோ ஒரு வழிபாடு, ஏதோ ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டுல அவர் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்த உடனே என்னாச்சு, போட்டு என்னாச்சு, யாரை கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, அவர் ஒரு சமிக்கையாக என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறார், சொல்கிறார். சொன்ன உடனே காலத், அந்த சாராங்கிறவங்க சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, ரத்தல்லாஹு கைதல் காஃபிர் அவில் ஃபாஜிர், இந்த இறை மறுப்பாளருடைய சதியை அல்லாஹ் முறியடித்தான். அவன் எனக்கு எதிராக என்னை எப்படியாவது தவறான வழியில அடையணும்னு சொல்லி தான் அவன் இந்த மாதிரி செய்தான். அல்லாஹ் என்ன செய்தான், முறியடித்தான். அகத ஹாஜர் அகதம ஹாஜர், ஹாஜர எனக்கு பணியாளாக என்ன செஞ்சான், வழங்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க நடந்தது. சாரா இப்ராஹிம் நபிட்ட சொன்னாங்க. காலம் அபூ ஹுரைரா சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்லக்கூடிய இதான் செய்தி. இந்த செய்தியை சொல்லி முடிச்சுட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தில்க உம்முக்கும் யா பனி மாஇஸ்ஸமா, அதாவது இவங்க தான் உங்களுடைய தாயார், இவங்க ஹாஜரா, இவங்க தான் உங்களுடைய தாயார். எந்த உங்களுடைய தாயார்? பனி மாஇஸ்ஸமா, வான்மலை மக்களின் தாய் இவங்க தான், வான்மலையின் மக்களின் தாய். அது என்ன வான்மலை? வான்மலை பிரதேசம், அரபு நாடு என்பது மலையை நம்பித்தான். அங்க ஊற்றோ ஆறோ கிணறோ அது இது எதுவுமே குளமோ ஒண்ணுமே நிச்சயாது இருக்காது. அப்போ இந்த அரபு தேசத்து மக்களுக்கு இந்த ஹாஜர் என்பவங்க தான் என்ன, தாய் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை அவங்க அனுப்பிச்சாங்க, சொல்லி முடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரில 3358 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஹாஜர் சாரா ரெண்டு பேரும் என்ன இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில இணைகிறாங்க. ஏற்கனவே சாரா இருக்கிறாங்க, இப்போ ஹாஜரும் என்ன சாராவுக்கு கிடைத்த ஒரு பணியாள். இப்போ சாராவுக்கு கிடைத்த பணியாள் இப்ராஹிம் நபிக்கும் சேர்த்துட்டான். இப்போ இப்ராஹிம் நபி, சாரா, ஹாஜர் இந்த மூணுவருடைய இந்த குடும்பம் என்ன இப்போ இணைஞ்சாச்சு. கால இப்னு அப்பாஸ், இது அடுத்த செய்தி புகாரில் இருக்கு. அவ்வளவு மத்தகதன் நிசா அல் மின்தக மின் கிபலி உம்மி இஸ்மாயில், இவங்க தான் இந்த ஹாஜர் தான் இஸ்மாயிலுடைய தாய். இந்த ஹாஜர் தான் இஸ்மாயிலுடைய தாய். சாராவுக்கு பிள்ளைகளா இல்லை. அப்போ இந்த ஹாஜரோடு இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க, வாழ்க்கை நடத்துறாங்க. ஹாஜரோடு இப்ராஹிம் நபி வாழ்க்கை நடத்துறாங்க. கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் ஹதீஸ்ல இல்லை. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணவில்லை என்றாலுமே அடிமையை என்ன செய்யலாம், அடிமையோடு வாழுகிற அந்த முறை அவங்கள்ட்ட கடந்த காலத்தை என்ன செய்து இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க, பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசா கிடைச்சது தானே, சாராவுக்கு பரிசா கிடைத்தது. அதனால ஹாஜரோடு என்ன செய்வாங்க, இப்ராஹிம் நபி வாழ்ந்திருக்கிறாங்க, மனைவியாக என்ன செஞ்சாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இந்த இஸ்மாயில். இந்த ஹாஜர் அவங்க தான் முதல்ல இடுப்புல கச்சையை கட்டுகிற பழக்கத்தை என்ன செய்தாங்க, கையாண்டாங்க. பெண்கள் இடுப்புல கச்சையை கட்டுகிற, அதாவது மயத்தை இருக்கி துணியை கட்டுவாங்களா இல்லையா, இந்த பழக்கம் இந்த ஹாஜருக்கு தான் என்ன. அது வரைக்கும் அந்த பகுதியில் அது மாதிரியான பெண்கள்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை. அது இவங்கள்ட்ட தான் என்ன இருந்திருக்கிறது. இத்தகதத்து மின்தகன் நீ துஅஃபி அஸரஹா அலா சாரா சும்ம ஜாஅ பிஹா இப்ராஹிம் வப்னிஹா இஸ்மாயில வஹிய துர்திஹு. இப்பதான் என்ன, இஸ்மாயில் என்ற அந்த குழந்தை ஹாஜருக்கு பிறக்குது. இவங்களெல்லாம் என்ன, பால்குடி பருவத்தில்
ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, வர்றாரு. ஹத்தா வலாஹுமா இந்தல் பைத் இந்த தூஹா, காபாவுடைய தலைமாட்டுல ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே இந்த ரெண்டு பேரையும் போய் என்ன செய்றாரு, இப்ராஹிம் நபி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு ஃபௌக ஜம்ஸம ஃபி அலல் மஸ்ஜித், அதுக்கு மேலதான் அந்த ஜம்சம்ங்கிற கிணறு இப்ப இருக்கா இல்லையா, ஜம்சம்ங்கிற கிணறு அதுக்கு மேலதான் இருக்குது. அப்போ பள்ளிக்கு மேல ஜம்சம் கிணறு, பள்ளிக்கு பக்கத்துல ஒரு உயரமான மரம், அந்த மரத்து அடியில ஹாஜரையும் இஸ்மாயில் பால்குடி பருவத்தில் இருந்த அந்த குழந்தையையும் அங்க விடுறார். யாரு, இப்ராஹிம் நபி. வலைஸ பி மக்கா யௌமைதின் அஹத், இவங்களை விடுகிற அந்த காலத்தில் இந்த ரெண்டு பேரை தவிர அந்த மக்காவில் யாருமே கிடையாது. மக்காவில் எந்த மனிதரும் என்ன கிடையாது. இந்த கண்டிஷன்ல அங்க என்ன விடுறாங்க. வதஅஇதஹுமா ஜிராபன் ஃபீஹி தம்ருன் வ சிகான் ஃபீஹி மா, ரெண்டு வரையும் விட்டுட்டு ஒரு தோல் பையில கொஞ்சம் தண்ணியையும் ஒரு பையில கொஞ்சம் பேர்த்தம்பழத்தையும் இப்ராஹிம் நபி அவங்க பக்கத்துல என்ன செய்றாரு, வச்சிடறாரு. வச்சதுக்கு பிறகு சும்ம கஃபா இப்ராஹிமு மின் முன்தலிகன் ஃபதபிஅத்துஹு உம்மு இஸ்மாயில் ஃபகாலத் யா இப்ராஹிம் ஐன தذهبு வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீ இன்சான் வலா ஷை. அப்போ விட்டுட்டு திரும்பி பார்க்காம இப்ராஹிம் பெரும் போறார். இந்த அம்மா பின்னாலே போறாங்க. ஹாஜர், இப்ராஹிம் என்ன எங்களை இப்படி தன்னந்தனியா விட்டு எங்க போறிய, என்ன எங்க போறிய எங்க போறியன்னு சொல்லி என்ன தன்னுடைய கணவரை நோக்கி நினைச்சாங்க. அவங்க பின்னாலே போறாங்க. அவர் திரும்பியே பார்க்கல. ஆனா இந்த அம்மாவும் விடல, ஹாஜரும் விடவே இல்லை. எப்படி கடைசியில் கேட்கிறாங்க, காரத்தில் தாலிக்க மிராரன் وجعل لا يلتفت اليها فقالت அல்லாஹ் அல்லது அமரக்க பிஹாதா. அப்ப இவர் திரும்பி பார்க்க மாட்டார். தெரிஞ்ச உடனே ஹாஜர் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ் தான் உங்களை இப்படி தன்னதனியா விட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. கடைசியில என்ன அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே காலத் இதன் லா யுகையுனா, அல்லாஹ் எங்களை ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாதான் இப்படி எங்களை விட சொன்னானா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஹாஜர் அந்த கை குழந்தையோடு தன்னந்தனியாக அந்த அரபு பிரதேசத்துல அவங்க நினைச்சாங்க விடப்படுறாங்க. அதை அவங்க நினைச்சாங்க பொருந்தி கொண்டார்கள். சும்ம ரஜஅத் ஃபன்தலக இப்ராஹிம் ஹத்தா இதா கான இந்த சனியத்தி ஹைஸு லா யரவுனஹு இஸ்தக்பல பி வஜீஹில் பைத். அப்போ அவர் போய்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டே இருந்து ஒரு சின்ன குன்று வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கிறார். யாருமே பார்க்க முடியாது. அவர் திரும்புறாரு, பார்க்கிறாருங்கிறது யாருமே கண்டுக்கிடாத ஒரு இடத்துல போய் திரும்பி பார்த்து அவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை முன்னோக்கி சும்மத் ஆபி ஹாவிலாயில் கலிமா. இப்போ அந்த காபத்துல்லா பார்த்து நினைச்சாரு, அவர் பிரார்த்தனை செய்கிறார். தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி கால ரெண்டு கையை உயர்த்தி அவர் பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார்? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதி கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதாவது இது 14வது அத்தியாயம் 37ஆம் வசனத்துல வருது. ரப்பனா எங்களை படைத்தவனே, இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي என்னுடைய சந்ததிகளை நான் இப்போது குடியமர்த்தி இருக்கிறேன். எங்க? பிவாதின் கைரி தி ஸர்இன், எந்த வெள்ளாமையும் விவசாயம் இல்லாத ஒரு பொட்டல் காட்டில் அவர்களை நான் குடியமர்த்திருக்கிறேன். ஒரு பள்ளத்தாக்குல குடியமர்த்திருக்கிறேன், அங்க ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல நான் குடியமர்த்திருக்கிறேன். இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட இல்லம் இருக்கா இல்லையா, பைத்துல்லாஹ் முஹர்ரம், அந்த இடத்துல நான் அவங்களை குடியமர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அதனால் ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், நீ மற்ற ஜனங்களை எல்லாம் அவர்களை நோக்கி நீ போ சொல்லு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். வேற யாருமே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. உன்னுடைய கட்டளை நான் குடி அமர்த்திட்டேன். ஏன்னா மற்ற மக்கள் யாரும் இந்த பக்கமா வந்தாங்கன்னா அவங்களோட எட்டி பார்த்துட்டு போட்டுவோம், அவங்களையும் போய் பார்க்க சொல்லு, மக்களை அவர்கள் பக்கமாக என்ன திருப்பு என்று அல்லாஹ் என்ன பிரார்த்தனை செய்கிறார். ஒரு ஜுக்குஹும் மினஸ் ஸமராத், அவர்களுக்கு கனி வர்க்கங்களை உணவாக அவர்களுக்கு நீ வழங்கு, அவர்களுக்கு கனி வர்க்கங்களை உணவாக நீ அவர்களுக்கு வழங்கு. லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நிச்சயமாக நன்றி பாராட்டக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை இப்ராஹிம் நபி என்ன செய்யறாரு,
அன்னைக்கு இந்த ஹாஜரையும் இஸ்மாயிலை விட்டுட்டு அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதனுடைய அந்த பிரார்த்தனையினுடைய பலன் தான் இன்றைக்கு என்ன, எந்த நாட்டிலையும் நீங்க எல்லா நாட்டுடைய பழங்களையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அந்தந்த நாட்டுல அந்த சுத்தி வட்டாரத்தை என்னென்ன விளையுது அதை தான் நீங்க பார்க்க முடியும். உலகத்துல எந்த மூலையில என்ன பழம் விளைந்தாலும் அத்தனை பழமும் மக்காவுக்கு என்ன செய்ய முடியும், அத்தனை கனி வர்க்கங்களும் மக்காவுக்கு வந்துடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அளவுக்கு என்ன பரக்கத்தை வழங்கி இருக்கிறான். ஆனா எதுவுமே அங்க எந்த விவசாயம் கிடையாது, மக்காவை பொறுத்தளவுல எந்த விவசாயம் கிடையாது. ஆனா எல்லா விவசாயமும் உலகத்தில் நடக்குது. அத்தனை விவசாய பொருட்களும் அங்க வந்து என்ன செய்ய சேர்ந்துடும். இது இப்ராஹிம் நபி அவர்களுக்காக செய்த பிரார்த்தனை என்பதை இந்த செய்தியில் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, உம்மு இஸ்மாயில் தூர்திஉ இஸ்மாயில. அப்ப இப்போ அப்படின்னு போயிட்டாரா, அந்த ஹாஜருங்கிறவங்க தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு அந்த கை குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. தஷ்ரபு மின் தாலிக்கல் மா, கொஞ்சம் போல அந்த ஒரு தோல் பையில தானே தண்ணியை வச்சாரு, அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. அந்த பேர்த்தமாக சாப்பிடுறாங்க, பால் சுரக்கும், இஸ்மாயில் குடிக்கும். இப்படிதான் நடந்துக்கிறது இருக்குது. தண்ணி காலியா போச்சு, தண்ணி காலியா, அது என்ன வருஷ கணக்கில் இருக்குமா தண்ணி காலியா போச்சு. அப்ப தண்ணி காலியா போனதுக்கு பிறகு அத்தா இதா நஃபித மாஃபி ஸகா ஆதிஷத் வ ஆதிஷ இப்னுஹா. அப்ப ரெண்டு பேருக்கும் தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லை. ஹாஜருக்கும் தண்ணீர் இல்லை, இஸ்மாயிலுக்கும் என்ன தண்ணீர் இல்லை. وجعلت تنظر إليه يتلبى فانطلقت كراهية أن تنظر إليه وجدت الصفا أقرب جبل في الأرض يليها فقامت عليه ثم استقبلت البادية تنظر هل ترى أحدا فلم ترى أحدا. அவங்க தண்ணி இல்லைன்னா இங்க அங்க நினைச்சாங்க, ஹாஜர் ஓடுறாங்க, அந்த சஃபால நின்று பாக்குறாங்க, ஒன்னும் தண்ணிக்கார எந்த அறிகுறியும் தெரியல. அந்த பள்ளத்தாக்குல நினைச்சாங்க, இறங்குறாங்க, ஓடுறாங்க, பள்ளத்தாக்குல முந்தானையை தூக்கிட்டு நினைச்சாங்க, ஓடுறாங்க. அதை நீங்க இப்போ செய்யும் போது என்ன, ஆண்கள் இந்த பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க சஃபா மர்வாவில், அந்த பச்சை லைட்டு ஆரம்பம், அடுத்த ஒரு பச்சை லைட்டு முடியும், ரெண்டு கடையில் என்ன என்ன செய்யணும், ஓடணும். அப்ப இப்படி ஹாஜர் என்ன செய்றாங்க, அவங்க ஓடுறாங்க. ஓடி தண்ணி இல்லைன்னா அந்த பக்கமா ஓடி மரவால போய் நீங்க பாக்குறாங்க, கண்ணு கட்டி தூரம் தண்ணி இல்லை. இப்படி இங்க அங்குமா என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. ஓடி சும்மா சாத்து சாயல் இன்சான் அல் மஜ்ஹூத் ஹத்தா ஜாவசத்தில் வாதி சும்மா அத்தத்தில் மர்வா காமத் அலைஹா மலரத் ஹல் தரா அஹதன் ஃபலம் தரா அஹதன். யாராவது வருவாங்கன்னு பாக்குறாங்க, சஃபான்னு பாக்குறாங்க, தெரியல. அந்த பக்கமா மருவாங்கிற ரெண்டுமே குன்று, மலை குன்று. அந்த குன்றுக்கு மேல நின்று யாராவது ஜனங்கள் வர்றாங்களா, ஏதாவது பயணிகள் வர்றாங்களா, அவங்க கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல என்ன செய்றாங்க, பாக்குறாங்க. யாரும் என்ன செய்யல, தெரியல. 7 தடவை இப்படியே என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. அங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. ஒரு திசையிலையும் ஒரு ஆளையும் காணும், ஒரு திசையிலையும் ஒரு ஆளையும் காணும். அதுக்கப்புறம் அவங்க கால இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதாலிக சய்யுன் நாஸ் பைனஹா. இப்போ மக்கள் 7 தடவை சைக்காண்டு ஓடுறாங்களா இல்லையா, இதுதான் அந்த ஹாஜர் அவங்க செய்தது தான். இன்னைக்கு எல்லாரும் ஹாஜிகள் என்ன செய்றாங்க, 7 தடவை இங்கும் அங்குமா என்ன செய்றாங்க, ஓடுறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி முடிக்கிறாங்க. இன்னும் இருக்குது. அப்போ பால்குடி பருவத்தில் இருந்த இஸ்மாயிலை ஒரு பெத்த தாய் அந்த நிலையில் கை குழந்தையோடு ஒரு பாலைவனத்துல இருப்பதற்கு ஒரு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு யோசனை பண்ணி பாருங்க. மக்கள் குடியிருக்கிற இடத்துலயே வந்து ஏதுள்ள ஆள் இல்லை, மேல உள்ள ஆள் இல்லைன்னா நான் அங்க இருக்க மாட்டேன், நாங்க இருக்கிற ஐயா என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லி என்ன பயந்து துண்டக்காலம் துணியக்காலம் ஓடக்கூடிய நம்ம தாய்மார்கள் எங்க, அந்த ஹாஜர் எங்க என்று யோசித்து பாருங்க. ஒரு மனிதர் கூட அந்த ஏரியாவில் பாலைவனத்துல ஒத்த ஆள் கூட கிடையாது. அப்ப இந்த நிலையிலும் கூட கை குழந்தையோடு அந்த தாய் இருக்கிறாங்க. இப்ராஹிம் பாருங்க, அவரும் ஈவிரக்கம் இல்லாத ஒருவராக காட்சி தருகிறார். உண்மையில அப்படியா இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை, விட்டுட்டு போய்கிட்டே இரு, அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை அந்த தாயும் ஏற்றுக்கொண்டாள். யாரு, இப்ராஹிமுடைய மனைவி ஹாஜரும் ஏற்றுக்கொண்டாள். அந்த கை குழந்தையோடு அந்த ஹாஜர் அந்த இடத்துல இருக்கிறாங்க.
அங்க தண்ணீருக்காக வேண்டி அவங்க தத்தளிக்கிறாங்க. தண்ணீர் அவங்க தாகத்தை அடக்குவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. அவங்க 7 முறை ஓடினதான் சை என்பது இதுல இருந்து நாம என்ன செய்யணும் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.